தற்பொழுது பிரபல திரைப்பட இயக்குனர் விக்ரமன் சார் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், இயக்குனர் இமயம் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த இறுதி மரியாதை உங்களுடைய பார்வையில் சார்? இல்லை, எனக்கு இதற்காக நான் தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றியை செலுத்துகிறேன். அரசு மரியாதையோடு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுதுன்றது கொஞ்சம் எங்களுக்கு இயக்குநர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு இது. உண்மையில அவர் தமிழ் சினிமாவுக்கு ஆற்றிய தொண்டுக்கும் இந்த தமிழ் சினிமாவை மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு எடுத்துட்டு போய் இந்திய சினிமாவையே தமிழ் சினிமா பக்கம் திருப்பி பார்க்க வைத்த அந்த பெருமைக்கும் அவருடைய உழைப்புக்கும் கிடைத்த ஒரு மரியாதையாக நான் அதை பார்க்குறேன். ரொம்ப அது அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் இறுதி சடங்கு ரொம்ப கௌரவமாக நடக்குது. ரசிகர்கள் இவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு நடிகருக்கு வரக்கூடியதை விட தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இறுதி மரியாதை நேற்று சென்னையிலும் சரி, இப்பொழுது அவருடைய தேனி பண்ணை வீட்டிலையும் சரி மிகப்பெரிய அளவில் திரண்டு பண்ணும்பொழுது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமா சார். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை வெறுமனே ஒரு திரைப்பட இயக்குனர் நிறைய வெற்றிகரமான காதல் படங்களை கொடுத்திருக்கிறார் என்று சுருக்கிவிட முடியாது. தன்னுடைய படங்களில் அழுத்தம் திருத்தமாக சமூக கண்ணோட்டமும் பெண்ணியமும் நிறைந்த திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அது உங்களை போன்ற இயக்குநர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது? அவரிடம் தற்போது இருக்கக்கூடிய இயக்குநர்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைக்கிறீர்கள்? இல்லை, முதல்ல அவர் தான் ஒரு ரியாலிட்டி, ஒரு யதார்த்த சினிமாவை நமக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஒரு கமல் சார் மாதிரியான அந்த 77ல் ஒரு அழகான ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோவை சப்பானின்ற ஒரு கேரக்டரில் நடிக்க வச்ச தைரியம், அதுக்கு கமல் சார் ஒத்துக்கிட்ட அவருடைய தைரியம், இதெல்லாம் ரொம்ப நினச்சி பார்த்தாலே நமக்கு மலைப்பாக இருக்குது, வியப்பாக இருக்குது. இன்னைக்கெல்லாம் இன்னைக்கு யூத் அவ்வளோ அழகான ஹீரோஸ் யாராவது அந்த கேரக்டரில் நடிக்க முன் வருவாங்களான்னா நிச்சயமாக அது சந்தேகம். 99% அது டவுட் அந்த சப்பானி கேரக்டரில் நடிக்கிறதுக்கு. கமல் சார் சப்பானியாக நடிக்கிறாரு, ரஜினி சார் ஒரு பரட்டையாக நடிக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் ஒரு சவாலான யதார்த்தமான படங்களை ஃபஸ்ட்டு நமக்கு அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். நான் இன்னுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். தமிழ் சினிமா 1931 தான் முதல்ல பேச ஆரம்பிச்சது. பக்த காளிதாசா தமிழ் சினிமாவுடைய ஃபஸ்ட்டு டாக்கி ஃபிலிம். கிட்டத்தட்ட இப்போ 2031 வந்தால் 100 ஆண்டுகள் ஆக போகுது தமிழ் சினிமா பேசி. அதற்கு முன்னாடி சைலண்ட் மூவி தமிழில் வந்திருக்கு. முதல் டாக்கி ஃபிலிம் அதுதான். ஸோ இந்த 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் தலை சிறந்த 10 படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் நிச்சயமாக 4 அல்லது 5 படங்கள் பாரதிராஜா சார் படங்களாக தான் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு ஆளுமை அதற்கு முன்பும் கிடையாது, அதுக்கு பின்பும் கிடையாது. இப்போ நேற்று கூட நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் விஸ்காம் படிச்சுட்டு சினிமாவுக்கு வர்றாங்க. அவங்க நிறைய உலக சினிமாக்கள் பார்க்குறாங்களே தவிர உள்ளூர் சினிமாவில் உங்களுக்கு பெரிய ஆர்வம் வரமாட்டேக்கு. இதை நான் உங்களெல்லாம் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நீங்கள் தயவுசெய்து பாரதிராஜா சாருடைய படங்கள் 16லேருந்து அவருடைய எடுத்த படங்கள் புதிய வார்ப்புகளாகட்டும், முதல் மரியாதை ஆகட்டும், கிழக்கு சீமை ஆகட்டும், ஒரு கைதி டைரி ஆகட்டும், இப்படி அவருடைய படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொன்றும் இப்போ 16 ஒரு கிராமத்து படம் அப்படின்னு சொன்னால் சிவப்பு ராஜாக்கள் என்டையர்லி டிஃபரெண்ட். அது வேறு மாதிரியான ஒரு ஜானர், ஒரு சிட்டி பேஸ்டு ரொம்ப ஸ்டைலிஷ் ஃபில்ம். அது ஒரு 26 நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு மேக்கிங் நிறைந்த ஒரு படம் அது. இப்படி அவருடைய படங்கள் பாருங்க. நிச்சயமா அந்த காலகட்டத்தில் 77 எடுத்ததுன்னு நினைச்சிட்டு பார்க்கணும். எப்படி நம்ம இப்போ பைசைக்கிள் டிவி பார்க்குறோம்னா 1950s எடுத்த ஒரு படம், அந்த காலகட்டத்தில் எடுத்த படங்கள், அப்போ உள்ள வசதிகளை வச்சு எடுத்த படம். இன்னைக்கு பார்த்தா அந்த சப்ஜெக்ட் தான் நமக்கு மிகப்பெரிய மலைப்பை ஏற்படுத்துது. அது மாதிரி நீங்கள் பாரதிராஜா சாருடைய படங்கள்லாம் பாருங்கள். அந்த படங்கள் அந்த காலகட்டத்தில் எடுத்தது, அந்த காலகட்டத்தில் அவருடைய மேக்கிங், இதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் உலக சினிமா உலக அரங்குக்கு எடுத்துகிட்டு போகும். நீங்கள் அவங்க படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது அட்ராக்ட் ஆகாது. நம்ம மாதிரி படமே தானே இவன் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாச்சாரம் நம்முடைய ஒரிஜினாலிட்டியோடு நீங்கள் எடுத்து கொண்டு போனீங்கன்னா அதை பார்க்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் அது பிடிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்திய சினிமாக்களில் லகான்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்காருடைய ஃபைனல் ரேஞ்ச் வரைக்கும் அது போச்சுன்னா நம்ம கல்ச்சரோடு சேர்ந்து நம்ம ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கில் அந்த படம் இருந்தது. சார், நீங்கள் நேற்றும் கூட இந்த கருத்தை வலியுறுத்தி இருந்தீங்க. ஆஸ்பைரிங் ஃபிலிம் டைரக்டர்ஸ்க்கு அவருடைய படங்கள் தான் புத்தகம், அதை பார்த்து நிறைய கற்றுக்கலாங்கிற விஷயத்த நேற்றையும் சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கும் சொல்லியிருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி திரைத்துறையை தாண்டி தான் ஒரு திரைப்பிரபலம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு
பற்று கொண்டிருந்தார் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. அதை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க முடியாது. பொதுவெளிகளில் நிறைய மண் சார்ந்த விஷயங்களுக்காக போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறார். அதனை தற்பொழுது இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கமும் சரி, மற்ற இயக்குநர்களும் தொடர்வதற்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல அது அந்த போராட்ட காலத்துல எல்லாமே நான் அவர் கூட இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். நிச்சயமா ஒரு வலதுகரமா கூட நான் இருந்திருக்கேன். நீங்க ஒரு 2009 அந்த இறுதி போர் இலங்கையில நடக்கும் பொழுது கொட்டும் மழையில நாங்க ஒரு மனித சங்கிலி போராட்டம் ஃபிலிம் சேம்பர் ஆபீஸ்ல இருந்து மவுண்ட் ரோடு ஃபுல்லா, அதாவது மவுண்ட் ரோடுனா இப்ப நம்ம சென்னையிலிருந்து நம்ம வெளியூர்களுக்கு செல்ற அந்த பாதைகள் அதில் ஃபுல்லாக நந்தனம்லாம் தாண்டி சைதாப்பேட்டை வரைக்கும் நாங்கள் ஒரு மனித சங்கிலி ஊர்வலம் நடத்தினோம். அப்போ இறுதி போர் அங்கே இலங்கையில் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த போரை தடுத்து நிறுத்த கோரிக்கை வச்சு, அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய இங்கேருந்து சென்னையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு ஊர்வலமும் போராட்டமும் பாரதி ராஜா சார் தலைமையில் நடத்தினோம். அதே மாதிரி நெய்வேலியில் காவேரி தண்ணீர் தர மறுக்கிறது கர்நாடக அரசு அப்படின்றத கண்டித்து நெய்வேலியில் மிகப்பெரிய ஒரு ஊர்வலமாக போய் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நாங்கள் நடத்தினோம். இது எல்லாமே அவருடைய தலைமையில் தான் இருந்தது. அவர் தன்னை அவர் மிகப்பெரிய ஒரு திரைப்பிரபலம், ஒரு டைரக்டர், இந்தியாவில் எல்லா மொழிகள்லையுமே படம் பண்ணிட்டு இருந்தவர். அப்போ அந்த நேரத்துலலாம் அவர் அவருக்கு இது தேவையில்லை, நம்ம பாட்டு சினிமா உண்டு நாம உண்டுன்னு இருக்கலாம் அப்படின்னா அவளாரும் இருக்க முடியாது. அவர் அந்த தமிழ் சமுதாயம் மேலே மிகப்பெரிய ஒரு பற்று உண்டவர். அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மேலேயும் தலைவர் பிரபாகரன் மேலேயும் மிகப்பெரிய ஒரு பற்றுதலும் மரியாதையும் உள்ளவர் அவர். அதனால அந்த போராட்டங்கள்லாம் நான் கூட இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பெருமை. நிச்சயமாக சார், நீங்கள் குறிப்பிட்டது போல இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இந்த மண் மற்றும் மக்களுக்காக தொடர்ந்து நிறைய போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்காரு. அவருக்குள்ளே இருந்த அந்த வேட்கை தான் அவருடைய சினிமா பாணியும் தீர்மானிச்சுன்னு சொல்ல முடியுமா? என்னங்க? இல்லை, அவர் தமிழ் மக்கள் மண்ணுக்காக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. உங்களை போன்ற நிறைய மனிதர்கள் அவரோட உடன் பயணிச்சிருக்கீங்க. அவருக்குள்ளே இருந்த அந்த வேட்கை தான் அவருடைய சினிமாவையும் மக்கள் சார்ந்த சினிமாவாக, இயற்கை சாதாரண மனிதர்களுடைய வாழ்வியலோட சினிமாவாக பயணிச்சுதா? ஆமா 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 அவருக்கு அந்த மண் மேல இருக்கிற ஒரு அக்கறை, அந்த இருக்கிற அந்த மைந்தர்கள் மேல, மண்ணின் மைந்தர்கள் மேல இருக்கிற ஒரு அக்கறை, பாசம், அதெல்லாம் தான் அவருடைய படத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அவர் நீங்க ஒரு புதிய வார்ப்புகள் படமாகட்டும், 16 வயதில் ஆகட்டும், கிழக்கே பூமுறை ஆகட்டும், கிழக்கே பூமுறையெல்லாம் என்ற கட்டம் மிகப்பெரிய ஒரு சமூக ஒரு சீர்திருத்தமான ஒரு படம். அந்த படம் வெளியானது 1978. எனக்கு தெரிந்து, ஒருவேளை எங்கேயாவது நான் தவறா சொல்லலாம், தமிழ் சினிமாவில் முதலாக ஒரு முடிதிருத்தும் ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவனை கதாநாயகனாக காமிச்சு அது ஒரு காதல் படமாக எடுத்து அதில் வெற்றியும் அந்த ஜோடிகளை சேர்த்து வச்சு, அந்த ஊருடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த ஜோடிகளை சேர்த்து வச்சு மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி நடத்தினார் கிழக்கே பொம்பளையில் படத்தில். அதனாலதான் அந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் சென்னையிலலாம் கிட்டத்தட்ட 300 நாள் 250 நாட்களை தாண்டி தேவி பாலா தியேட்டர்ல ஓடி இருக்கு அந்த படம். அவ்வளவு பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கு. இப்படி எல்லாத்தையுமே அவர் தூக்கி அடிச்சிருக்கிறார். வேதம் புதிய படம் இன்னைக்கும் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அது. அதுலயும் நிறைய அந்த ஜாதி உணர்வுகள், மத உணர்வுகள் எல்லாத்தையும் தூக்கி உதறி அடிச்சு அதற்கு எதிர்ப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக அக்கறையோட குரல் எழுப்பியிருக்காரு அவர். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களை பற்றி நாம் பேசும்பொழுது, சினிமா என்பது வசனங்களோடு நிறைய டைலாக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இவருடைய திரைப்படங்கிறது அதை மாற்றி அமைச்சதுன்னு சொல்லலாம். சினிமாவை காட்சி ரீதியாக நகர்த்தக்கூடிய ஒரு புது பாணியை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட பொறுத்த வரைக்கும் இயக்குனர் இமயம் பாரதிராஜாக்கு ரொம்ப பிடித்தமான அந்த இயக்கத்தில் நீங்கள் வியந்து பார்த்த விஷயம் என்ன சார்? சரி, இயக்குனர் இமயம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சினிமா பாணிங்கிறது மொழியை சார்ந்து இருக்கும். நிறைய பார்த்தோம் அப்படின்னா டைலாக்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் அதை மாற்றி காட்சி ரீதியாக நம்மளால் மக்கள்கிட்ட பேச முடியுங்கிறத நிரூபித்து காட்டினாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயக்கத்தில் நீங்கள் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்ன? இல்ல, அவருடைய படங்கள் எல்லாமே நம்ம அது ஒரு டிக்ஷனரி மாதிரி தான். அவர் நமக்கு எப்படி ஒரு என்சைக்ளோபீடியாவோ அந்த மாதிரி சினிமாவில் ஒரு என்சைக்ளோபீடியா தான். அது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவருடைய ஒவ்வொரு படமும் பார்க்கும்போது இது எப்படி எடுத்திருக்கிறாரு, இது எப்படி எடுத்திருக்காரு, அந்த காலத்தில் இப்படி எல்லாம் புரட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் நிறைய அவருடைய படங்கள் அந்த அவருடைய மேக்கிங்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி காப்பி அடிச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அதனால எங்கிட்டலாம் துளி கூட அந்த மேக்கிங்ல ஒரிஜினாலிட்டி கிடையாது. நான் 100% பாரதிராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணலையே தவிர, ஆனால் அவருடைய ஒரு சீடர்கள் தான் நானும் ஒருத்தன். என் முதல் படமான புதுவசனத்திலேயே என் துரோணர்கள் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அதுதான் பாரதிராஜா சாரை போட்டிருப்பேன். அதனால நிச்சயமா சார். இப்போ
இயக்குனர் இமயமுக்கு தமிழக அரசும் வந்து முழு அரசு மரியாதையோட அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படணும்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதுக்கு நீங்களும் வரவேற்பு தெரிவிச்சிருந்தீங்க. பர்சனலாக உங்களுக்கும் முதலமைச்சருக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்குங்கிற முறையில் தமிழக அரசு இவருக்கு இன்னும் பிற்காலத்தில் என்ன மாதிரியான மரியாதை செலுத்தணும் அப்படின்னு ஏதாச்சும் கோரிக்கைகள் இருக்கா சார் உங்களுக்கு? எல்லாம் கோரிக்கை வைக்கணும். நான் ஏற்கனவே பாலச்சந்தர் சார் மறைவுக்கும் நான் வச்சேன். இப்போ இதுக்கும் வைக்கிறேன். இப்போ அவருடைய அந்த நீலாங்கரையில் அவர் வசித்து வந்த அந்த தெருவுக்கு வந்து அவருடைய பேர் வைக்கணும், பாரதி ராஜா தெரு அப்படின்னு சொல்லி வைக்கணும். அது ஒரு கோரிக்கை. அப்புறம் முடிந்தால் பாரதி ராஜா சார் அவர்களுக்கு வந்து சென்னையில் பிரதான ஒரு இடத்துல வந்து ஒரு வெண்கல சிலை வைக்கணும். இது வந்து நிச்சயமாக முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் வந்து கோரிக்கையாக வைப்போம். அவரும் அதை நிறைவேற்றி தருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக சார், நீங்கள் கோரிக்கை வைத்தது போல தமிழக அரசும் ஒரு தமிழின் பெருமையை, தமிழ்நாட்டின் பெருமையை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு அவரது பெருமையை பறைசாற்றும் விதமாக கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் இந்த இறுதி அஞ்சலி எல்லோரும் சேர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் உங்களது மேலான கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி.